ஷேக் அஸ்ரி மௌலி அவர்களே, விசேடமாக இங்கு சமூகம் அளித்திருக்கும் ஹாலிக் டாக்டர் அவர்களே, இணைய சக முன்னாள் அதிபர் முபாரக் சார் அவர்களே, இக்கல்லூரியின் பிரதி அதிபர்களான கபீர் சார், ரசாக் சார், அன்சார் டீச்சர் மற்றும் இங்கு முன்னே இருக்கக்கூடிய என் அன்புக்குரிய மாணவர்களே, உறவுகளே, எங்களுடைய அரசியல் சார்பாக தெரிவு செய்யப்பட்ட முன்னாள் பல சேவைகளை ஆற்றிய ரஹ்மான் மர்மால் உட்பட பள்ளித் தலைவர்கள், ஏனைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது இதயங்கனிந்த சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கூட்டம் காலத்தின் தேவை. ஏனென்று சொன்னால், இந்த நிகழ்வையாவது சிந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த இப்போ எங்கே நாங்கள் படிக்கிற நேரம் செல்வராஜா சார் ஒரு வட்டத்தை கீறினார்கள், கருப்பால் ஒரு கருப்பு டொட்டையும் வச்சார்கள். என்னப்பா தெரியுது சார்? கருத்த புள்ளி. அதான்டாப்பா உங்களுக்கு தெரியும். அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற விசாலமான வெள்ளப்பரப்பு தெரியுது இல்லையே? நாங்கள் நல்ல செயல்களை அந்த பரப்பையும் ஒரு குறைவான செயலாக அந்த கருத்த புள்ளியை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எங்களுக்கு அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற கருப்பு புள்ளி ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது. எனவே இப்பொழுது நாங்கள் கலைத்துறை, வர்த்தகத்துறை, பிறகு இடெக், பிடெக், பிறகு விஞ்ஞானத்துறை என்ற ரீதியில் நாங்கள் இந்த கலந்துரையாடலில் பேரிடப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது எங்களுக்கு முழுமையாக போகிறது பெடா மாத்திரம்தான். அதை நாங்கள் சந்தோஷப்படுறோம். என்று சொன்னால் 2016ஆம் ஆண்டுலேருந்து எங்களோட டாக்டர் அவர்கள் அயராது பாடுபட்டு இதுவரைக்கும் 13 வைத்தியர்களையும் 12 என்ஜினியர்களையும் 40க்கு மேற்பட்ட சித்த மருத்துவர், நேர்சிங், அது இதெல்லாம் கூடுதலான ஆட்களை உருவாக்கியிருக்கு. அந்த உருவாக்கி வந்தது அதே மட்டத்தில் போகணுன்றதால் எல்லாரோட எண்ணமும் என்ன, நாங்கள் பணம் வசூலிக்கிறோம், அதை செலவழிக்கிறோம். இந்த கல்வித்துறையை பற்றில அனுபவம் உள்ள சிலர்கள்லாம் தெரியும். நானே நினைக்கிற மாதிரி எந்த நாளுமே ஒரு பெஜ் அமையாது. அமையாததையும் நாங்கள் அமைய வைக்கணும் பயிற்சியின் மூலம். பிரில்லியன் கேஸுகள் இருப்பாங்க, சிலது குறைஞ்ச மட்டத்தில் முன்னறிவு உள்ளவர்கள் இருப்பார்கள். ஆனால் நாங்கள் எங்களோட நோக்கம் என்னென்னு சொன்னால், இந்த சாதாரண மட்டத்தை திறமையை கொண்டு வரணும், திறமையை மீள்திறனு கொண்டு வரணும். மீள்திறனில் நாங்கள் கையடிக்க தேவையில்லை, அது போயிடும். ஆக இந்த நிலையில் பெடா என்ற அந்த அமைப்பு இதை நாங்கள் நடத்தி கொண்டு செல்கிறோம். இப்போ நான் கடந்த 2 வாரங்களாக எல்லா காரணிகளையும் ஆராய்ந்து கொண்டு வந்து திரட்டி எடுத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் 8:30 மணிக்கு இரவைக்கு எங்களோட பெடா கூட்டம் இருக்கிறது. நான் இதில் போட்டிருக்கிறேன், அதை தெரிஞ்சு விளங்கி கொண்டிருப்பாங்க. அடுத்த ரிஸ்வான் சேட்டையும் சொல்லியிருக்கேன், ஃபோன் மூலம் அறிவிங்கன்னு. அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவு திட்டத்தை தொகுத்து மேற்கொண்டு நடவடிக்கைகளை விழாதவாறு எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்ற இதையும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். பல ஆசிரியர்களை சந்திச்சிருக்கிறோம். ஒவ்வொருவரும் கூறியது இந்த அறிக்கை மாதிரி அதை நாங்கள் இப்போ ஒரு 50-60 பக்கங்களில் எழுதலாம். எல்லாம் இங்கே கூற இல்லாது. வீழ்ச்சி ஒன்று வந்திருக்கிறது. வீழ்ச்சி என்று சொன்னால் பிசிஎஸ் தான் வந்த. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தோம், ஒவ்வொரு புள்ளிகளையும் எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தோம். 3B வந்திருக்கலாம், ஒரு A 2B வந்திருக்கலாம், அல்லது 3A வந்திருக்கலாம், இப்படியெல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கு முந்தைய வருஷம் C எடுத்த ஒரு மாணவன், முதலாம் தரம் இந்த பெடாவிலிருந்து கற்றவன், இப்போ F எடுத்துருக்கான். இதுக்கு கெலியோயாவில் போய் படிச்சுட்டு வந்த மாணவன். இது எல்லாம் என்ன, நமக்கு இந்த காரணங்கள் விளங்குது இல்லை. அப்போ இதே நாங்கள் யோசிக்கணும் என்னென்னு சொன்னால், அந்த வீழ்ச்சி என்று சொல்கிறத விட சரிவுன்னு சொல்லலாம். கொஞ்சம் சரிஞ்சிருக்கு, ஆனால் அந்த சரிவை சரிஞ்சிட்டு போகிறதுக்கு நாங்கள் விடையலாது. இப்போ அந்த சரிவுகளை நாம் நிமிர்த்தி மேற்கொண்டு மாணவர்கள அடைவு மட்டத்தை கூட்டக்கூடிய ஒரு முறைகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மேற்கொண்டு செய்வோம். அதற்குரிய காரணங்களையும் அடுத்தே நாங்கள் நல்லா யோசிக்கணும். வெறுமனே பெடாவின் கண்டிப்பில் மட்டும் இது இல்லை.
கணவன் எவ்வளவுதான் உழைச்சி கொண்டு போனாலும் மனைவி சோறாக்கி கொடுக்கணும். இல்லாட்டி அவர் 10,000 உழைச்சிட்டு வந்தாலும் கடையில் கொத்து வாங்கி தான் தின்னணும். இப்போ நாங்கள் பல பெயர்பட்ட காரணங்கள் நாங்கள் அறிஞ்சிருக்கோம். இது ஒரு சமூக நிறுவனம், அதிபர் இருக்கிறார், பிரதி அதிபர்கள் இருக்கிறார்கள், அதுக்குரிய ஆசிரியர் இருக்கிறார்கள், பாடசாலை கட்டடமும் இருக்கிறதோடு தான் நாங்கள் வழியிலிருந்து ஆசிரியர்கள், அதே ஆசிரியர்கள் தான் முந்தியவர்கள். போன முறை 4 பேர் எடுபட்டது. 3ஆம் தரத்தில் உண்டு, 2ஆம் தரத்தில் 2, 1ஆம் தரத்தில் உண்டு, 2 பேர் இல்லை. போன முறை மட்டும் நம்மளோட ரிசல்ட்ஸ் இது அடிப்படையில் 4 பேர் வந்துடும். ஆனால் என்ஜினியர் துறையில் இல்லை அந்த சரிவுகளை பார்த்து. ஆனால் இப்போ இந்த ரிசல்ட்ஸில் கணியத்துறைக்கு கொஞ்சம் 2 பேர் பிஏ எடுத்துருக்கு. ஆனால் அந்த மாணவர்கள புள்ளிகளை நான் ஆராய்ஞ்சு, ஒரு மாணவன் 70 எடுத்தான் கணியத்தில், கெமிஸ்ட்ரியில் 75 எடுத்தான், ஃபிசிக்ஸில் 54 எடுத்தான். சுங்காயில் பொடிய நான் அதை கவனித்து பெற்றாரையும் அவரையும் வச்சு சொன்னேன், ஏன் நீ எடுக்கலை, அடுத்த முறை பரீட்சையில் எடுத்தான். இங்கே பல்வேறுபட்ட குறைகள் இருக்குது. பரீட்சை வச்சா 30ல் 8 பேர் வாரான், 7 பேர் வாரான். இப்படியான குறைகள் இருக்குது. இதுக்கு நாங்கள் ஒரு டிசிப்ளினரி கோப்பொண்டை உருவாக்கணும். இதில் சொன்ன மாதிரி அவதானிப்பு, ஒப்சர்வேஷன் பண்ணணும். வெறுமனே நாங்கள் மட்டும் செஞ்சால் போதாது. அப்படின்னா நாங்கள் ப்ரைவேட்டில் எடுக்கணும். ஸ்கூலில் இருக்கிறதால அதிபருக்கும் பங்கு இருக்குது. நாங்கள் எப்போயோ சொல்லியிருக்கேன், பிரதி அதிபர் ஒரு ஆளுக்கு இந்த எஜுகேஷன் டெவலப்மெண்ட் செக்ஷனை கொடுங்க, அவர்கிட்ட பார்த்து சொல்லுங்க. இப்போ இதெல்லாம் நாங்கள் மேற்கொண்டு நிச்சயமாக இந்த திட்டங்களை நான் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், நமக்கு இதில் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு மேய்ப்பாளர்களை பற்றி 4 வருஷத்தில் கேள்வி கேட்கப்படும். உனக்கு தகமருந்து இதை செஞ்சியா? ஏன்னா நானும் பயோவில் 1 வருஷம் படித்து 1 மாதத்திலிருந்து எல்லா ஆய்வும் எனக்கு தெரியும். கெமிஸ்ட்ரியும் தெரியும், ஃபிசிக்ஸும் தெரியும், பயாலஜியும் தெரியும், ஜுவாலஜியும் தெரியும். ரிங்கா இந்து காலேஜில் 1 வருஷமும் 1 மாதம் இருந்திருக்கு. பாப்பாட சோகம் இல்லாதால நேற்று மாணவராக இருந்தேன்னா அடுத்தண்டு விஞ்ஞான ஆசிரியர். ஆகவே இதை நாங்கள் இன்ஷால்லா எங்களோட ஆலிக் டாக்டர் வந்திருக்கிறதால சகல பெட அமைப்பு உறுப்பினர்களை நாங்கள் இந்த 8:30 மணிக்கு கூடுமாறு அழைத்திருக்கிறோம். 7-8 ஆசிரியர்களை நான் பேட்டி அன்றிருக்கிறேன். அதே நேரம் எங்களுக்கும் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று நான் மாத்திரம் சொல்கிறேன், யார் எதை செஞ்சாலும் இஹ்லாஸான உள்ளம் ஒன்று இருக்கணும். உள்ளுக்க இருக்கிற ஆசிரியராக இருந்தாலும் சரிதான், வெளியில் இருக்கிற ஆசிரியராக இருந்தாலும் சரிதான், சுத்தமான எண்ணம் இருந்தால் ஒழிய இந்த திட்டத்தை மேற்கொண்டு போகலாம். இல்லை நான் பெருசி நீ பெருசின்ற எண்ணத்தோடு இருப்பாங்கன்னு சொன்னால் 2 பொண்டாட்டியும் ஒரு புருஷனுன்ற நிலவர் யார் சொல்கிறத கேட்குறேன்ட்டு வரும். எனவே நாங்கள் இதிலெல்லாம் இரவைக்கு இன்ஷால்லாம் நாங்கள் 8:30க்கு தொடங்குறது, எத்தனை மணி முடியுமோ சரியா எல்லா விஷயங்களும் இருக்கு கதைச்சு இதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ பல யுத்தங்கள் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எல்லாமே வென்றது கிடையாது. ஒரு யுத்தத்தில் வீழ்ச்சி வந்திக்கு பிறகு அடுத்த யுத்தங்கள் என்ன செஞ்சாங்க, என்ன பலன் நடந்த, எந்த வாயிலில் நிற்க சொன்னால் யாரும் நிற்காமல் போன எல்லாம் எங்களுக்கு உதாரணங்கள் இருக்குது. இது மாணவர்கள் சம்பந்தப்பட்டது, ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்டது, மாணவர்கள் உள்வாங்கப்படுற வீதம் சம்பந்தப்பட்டது. ஆகவே பல்வேறுபட்டது, லேசில் ஒன்று இல்லை. நாங்கள் என்ன செய்கிறோம், ஆசிரியர்களை கொண்டு கற்பிக்கிறோம். அதே ஆசிரியர்கள் தான் போன முறை அதுக்கு முந்தின முறை படிப்பிச்சவர். அப்போவும் இப்போ ஒவ்வொரு பாடத்துக்கு 3 பேர் பையா ஒவ்வொன்றும் போட்டுருக்கு. ஆகவே இதெல்லாம் நாங்கள் இப்போ ஆராய்ஞ்சு கொண்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இரவைக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தி இது எங்கெங்கே பிழைகள் இருக்குது, இது எங்கெங்கே சரி செய்ய வேண்டும். இப்போ எங்கள்கிட்ட டாக்கெட் இருந்தால் 2016 2021ஆம் ஆண்டு அந்த பெடா மற்ற ஸ்கூலால் கொண்டு போகணும். இன்னமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. எக்ஸின்றவர் ஒரு பாடத்தை படிப்பிக்கிற நேரம் வைன்றவர் அதை படிப்பிச்சா பிள்ளைகளுக்கு அந்தும் கொஞ்சம் அது சரியா இது சரியா அங்கே லேசாக நினைச்சுக்கொள்ளலாம். அதில் எக்ஸ்பர்ட் வேணும். நான் கணித ஆசிரியர்னா என்ன வளர்த்து கொள்ளணும், வெறுமனே நான் வாயடிக்கிற மட்டும் இல்லை. இப்படியான பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. ஒரு சேரை பொறுத்து பிள்ளைகள்கிட்ட கேட்டால், ஆனால் இங்கே இருக்கிற ஆக பயங்கரமான நிலை நாலேஜாக பிள்ளைகள் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு பெட்டி ஒன்று தயவு செய்து யாராவது செஞ்சுதாங்க கம்ப்ளைண்ட் பாக்ஸ் அட்டென்ஷன் ஒன்று போடணும். வரவு எத்தனை பேர் வரான்
நேற்று நான் இருக்கேன், தவணை பரீட்சை நடக்குது பாருங்கள் சார், 8 பேர் தான் வந்திருக்காங்க. தவணை பரீட்சைக்கு 8 பேர் வந்திருக்காங்க. எப்படி கொண்டு போகிறேன்? வயலில் போய் பார்க்குறோம், என்னடா கயிறு வரைஞ்சிக்கின்னு பார்த்தா முழுவதையும் மறைச்சி வச்சிருக்கு. எப்படி பார்க்குறேன்? இதை யார் செய்கிறேன்? ஆகவே அதிபர், பிரதி அதிபர்கள், நாங்கள் எல்லாருமே ஒன்று செஞ்சு முந்திருந்தவர்கள் நாங்கள் பாராட்டணும். ஆசாத் முழுக்க இதுக்குள்ளே இருந்தார், ரம்சி வந்திருந்தார், முழுக்க கஷ்டப்பட்ட ஆசாத் நான் எப்போயும் நினைவுபடுத்துகிறேன். அண்ட் அவர் அவதானிப்பாளராகவும் ஆசிரியருமாயிரும் அவர்கள் எல்லாம் குவாலிஃபிகேஷன் இருந்து எஸ்டிஎஸ் செக்ரட்டரி, இதரையும் செக்ரட்டரி. இப்போ அதே மாதிரி நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு அதிபர்கள், இந்த ரசாக் சார் இருக்கார், கபீர் சார் இருக்கார், அன்ஷா டீச்சர் இருக்காங்க, ஒவ்வொரு பொறுப்புகளை எடுத்து இதை செஞ்சு கொண்டு போனால் நிச்சயமாக இந்த 2025 காப்பாற்றப்பட்டு 2026 பாதுகாக்கப்பட்டு 2027 முன்னுள்ளது எல்லாம் பாதுகாக்கப்படும். ஆனால் இதை செஞ்சு கொண்டு போகிற கஷ்டம் ஆரம்பத்தில் செஞ்சாக்களுக்கு தான் தெரியும். நானும் அமைச்சு செஞ்சு கொண்டு போகலாம் அப்படி யோசிப்பாங்க. இந்த ஏப்ரல் மாதத்தை பாருங்கள், 55,000 பேலன்ஸ் இருக்குது கொடுக்கணும். மார்ச் மாதத்தில் அப்படி வருது. அதே நேரம் இந்த ப்ரொஜெக்டில் படிப்பிக்கிற சேர்மாருக்கு நாங்கள் தான் கரையேற கொடுக்கணும். ஏனைய ப்ரொஜெக்டில் ஒருத்தரும் வாரக்கிழமை வாங்க அடுத்த கிழமை வாங்கன்னு அனுப்புகிறாங்க. ஆகவே இந்த விஷயங்களில் மிகவும் சந்தோஷமான ஒரு நிலை. இப்போ நாங்களாகவே கூடி தீர்மானிச்சுக்கிற நேரம் இன்றைக்கு அதே நாளில் இந்த கூட்டத்தை கூடி நாங்கள் அது சம்பந்தமாக எல்லாரும் கவலையோடாமல் வந்திருக்கீங்க. இப்போ யாரும் சுயநலம் இல்லையே. எனக்கு பேசினேன், எந்த உள்ள பாஸ் ஆகலையே, முபாரக் சார் உள்ள பாஸ் ஆகலன்னு இல்லை, எங்களுடைய சமூகம்ன்ற அந்த உணர்வோடு தான். ஏன்னா நாங்கள் அந்த சித்திரையில் பார்த்தா நீ தம்பில தம்மா அப்பா மே ஸ்பிரிதாலேன்னு சின்னவா ஆகல மின்னவா மே ஹாலு கிண்ணவா ரிஃப்கா நின்னவா அப்படியான கதையெல்லாம் வந்து என்னென்னா அவங்க லீவில் போய் தருவாங்க. இப்போ 400 பாருங்களவா, 2-3 பேரில் 2 முஸ்லீம். இப்போ இதெல்லாம் இளமர காய் போல் இருக்குது. அதை நாங்கள் ஆய்வு செஞ்சிட்ருக்கோம். ஆனால் நாங்கள் நாட்டின தென்னை மரம் இப்போ குறும்பட்டியாக வந்து கலட்டிக்காயாக வருது. சகலரும் அவுட்டில் பெடா ஓபிஎன்று போட்டுருக்கு. இப்போ நான் கணிதம் படிப்பிக்கேன், நான் இது படிப்பிக்கிறேன்லாம் வராங்க. இப்போ அந்த காலம் நெருங்கிட்டு பெடாவே தேவையில்லை. கொஞ்சம் காலம் போனால் எங்களுக்கு 4 பாடத்துக்குரிய எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் வந்தால் இதே தேவையில்லை. ஒவ்வொரு அளவே இருந்தானே செமினாருக்கு மேலதிகமான பாடங்களுக்கு எடுத்தாலும் போதும். அப்படியான காலகட்டத்தில் நாங்கள் இதை வீழ்ச்சி அடைய வைக்க முடியாது. ஓடின இடத்துல நடக்கல, கவலை இல்லாது, ஓடிக்கொண்டே இருக்கும். தொங்கோட்டம்னா வேகமாக ஓடணும். ஆகவே அந்த வகையில் இவ்வாறான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து சமூக நலனுக்காக வேண்டி எங்களை அழைத்து இந்த கருத்துக்களையும் பெற்று மேற்கொண்டு இந்த மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வேண்டி எல்லோரும் பாடுபட வேண்டும், எல்லார உணர்வுகளையும் தூண்டி எல்லார அவதானத்தையும் கொண்டு வந்து எல்லாரும் செயற்பட வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டத்திற்கு மனமார்ந்த நன்றியர்களை தெரிவித்து விடைபெறுகிறேன்.